வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வேரோ பழனிசாமி. நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025-26 நேர்முக தேர்வுகள் கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இது வந்து நம்ம இந்த கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இந்த ஆண்டு 2025-26 இது 99வது வீடியோ. அது மட்டுமல்ல, இது தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவர், அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் அண்ட் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா அவர்களுடைய போர்டு. நம்ம ஒவ்வொரு முறையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஒரு சில வீடியோக்கு ஒரு முறை. இன்ஃபேக்ட் நம்ம இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பேசிக்கலாக வந்து சிவில் சர்வீஸ்னால் நிறைய பேருக்கு தெரியாது. இட்ஸ் குடிமை பணி தேர்வுகள். ஆனால் ஐஏஎஸ் எக்ஸாம்னா தெரியும். பட் ஐஏஎஸ் எக்ஸாமில் நேர்முக தேர்வு, இன்டர்வியூ அல்லது ஆளுமை தேர்வு, பர்சனாலிட்டி டெஸ்ட்ல என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவால். நிறைய பேருக்கு மனசுல இருக்கும், நிறைய கதைகள், கட்டுக்கதைகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் வந்து அப்படிலாம் இல்லை, கேள்விகள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து இது ஒரு தமிழக மாணவர் அப்படிங்கிறனால நீங்கள் பாருங்க. லெட்ஸ் சி. போர்டு லெப்டினன்ட் ஜெனரல் ராஜ் சுக்லா அவர்கள், ரிட்டையர்ட் அண்ட் ஆப்ஷனல் அக்ரிகல்ச்சர் அண்ட் நேம் கார்னேஷன். இது நேம் எதுனாலும் நம்ம மக்கள் வச்சுக்குவாங்க. நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இந்த போர்டில் வந்து நாங்கள் ஒரிஜினல் பேர் கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நிச்சயமாக. அது ஒரு பகுதி. தென் டேட் வந்து 11/2/2026 ஆஃப்டர்நூன், செகண்ட் டு கோ. இது நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஒரு 5 பேர் 6 பேர் இன்டர்வியூ ஒரு டேட்டு போகிறாங்க, காலையில் ஒரு ஷெடியூலோ அல்லது மதியம் ஒரு ஷெடியூலோ போகிறாங்கன்னா, அவங்க வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு 1 மணிக்கே ரீச் ஆயிடுவாங்க. அப்போ 1 மணிலேருந்து சப்போஸ் 6வது ஆளாக போகணுன்னா எவ்வளோ நேரம் போவாங்க? 5 மணிக்கு போவாங்க. அப்போ அது நேரம் வெயிட் பண்ணல என்ன நிலைமையாகும், என்ன ஒரு திங்கிங் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எத்தனாவது ஆள் அப்படின்னு போடுறது. இதை பற்றி பேசுறது. கீ டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்மோட டீட்டெயில்ஸ். அக்ரிகல்ச்சர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட், அதாவது குரூப் 2 தேர்வில் பாஸ் பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன். அப்புறம் என்டூரன்ஸ் ரன்னிங் அண்ட் வாலண்டியரிங் அண்ட் ஹார்டிகல்ச்சர் அண்ட் போயம் ரைட்டிங். ஸோ பேசிக்கலி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்காங்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் போட்டிருக்காப்புல. அண்ட் போர்டு வந்து ஆனரபிள் மெம்பர், ஸோ தட் இஸ் லெப்டினன்ட் ஜெனரல் சுக்லா சார். So questions asked, chairperson, so what is the NGO you are associated with? So என்ன DAFல கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. Is agriculture is a challenge in India? Agriculture is a challenge in India. If AI is going to earn lot for us, why should we invest on agriculture, right? Why our productivity is low? How to increase the agriculture productivity? Other than food security, why do we need agriculture and should we stop agriculture? Should we stop agriculture? What is GVA and is it something that brings money to government coffers or some economic jargon? Is growing cotton is an agriculture activity? Why Bangladesh is doing good in agriculture while we grow cotton? What are our textile industries doing? Why are we not engaging with ASEAN? Why we are out of RCEP? So member 1, so you work in the agriculture department. So what do you do in the local fund department? Have you gone through the audit reports? What happens with the audit report? How does CAG audit department engage with your department? Is department adapting any practices from GAG? Right? If DGA is that state level and who is in charge of the district level? Right? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேர்மன் வந்து கேட்ட கேள்விகள் எல்லாமே மேக்சிமம் வந்து அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மெம்பர் வந்து இவர் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான கேள்விகள். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ட்ரெண்ட். ரைட்? ஸோ லெட் சி ஃபர்தர் கொஸ்டின்ஸ். ஸோ வாட் ஆர் தி மேஜர் irregularities found in the audit report? So what happens after the report is presented to the state legislative assembly? What qualities have you learned from your education? What in your family or friends have contributed to your integrity? This is very very valuable. இதான் குரூம். இப்போ வந்து நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குறோம், ஒரு பையனை வளர்க்குறோம், ஒரு பொண்ணை வளர்க்குறோம்னா எப்படி வீட்டில் குரூம் பண்ணுறாங்க? ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் கொஸ்டின். அகெயின் ஐ ரிப்பீட் இட். Who in your family or friends have contributed much to your integrity? யோசிச்சு பாருங்க. இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்ஸ் யார் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிக மிக அருமையான ஒரு கேள்வி. அப்புறம் if civil services do not exist, how will you contribute to the society?
ரைட். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து சொசைட்டி நான் அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணோன்னா இது அதுக்காக அந்த சிவில் சர்வீஸ் வரும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதனால் நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் இல்லைன்னா நீங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க, எப்படி சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அடுத்தது இட்ஸ் மெம்பர் 2. ஸோ வாட் இஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்? இட்ஸ் அ வெரி காமன் கொஸ்டின். ஒர்க் லைஃப் பேலன்ஸ், how can it be implemented? How can it be implemented? Do you agree with the long work week comment? Long work week comment. So do you know gender balance? What is it? In countries like Australia and Canada, the percentage of women in colleges is high. Where have the boys have gone? Where the boys have gone? So this is a very, very question. Next. And what is endurance running? Endurance running, so that is from DF. Is it the same as Japanese type of slow and fast run? Slow and fast run, right? So next one is member 3. It's a lady member. So you studied horticulture. So what are the types under 5 nutrition that exist? 5 nutrition that exist. What is the sociological angle of malnutrition? It's a very good question. Sociological angle of malnutrition. What is your take on nuclear family and urban migration as it causes malnutrition? What are your major horticulture varieties? So that are coming up recently. What are the bottlenecks that exist in horticulture? Exist in horticulture. Himachal Pradesh is called as a fruit bowl of India. Can you give a roadmap about how to address the problems in horticulture in Himachal Pradesh? யோசித்து பாருங்க, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு பட் ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்காரு. ஸோ கேள்வி என்னன்னா, ஸோ a roadmap how to address the problems of horticulture in Himachal Pradesh. That's a unique again. And do you write poems? On what theme and do you write? So this must be from the DF. So can you tell 2 to 3 verses something that you wrote? So this also happens. So he must have really recited. Then member 4. How would you compare India's agriculture productivity level with the world? மெயின்லி நம்மளுடைய கம்பேரிசன் எல்லாமே 3 கண்ட்ரி கூட தான் இருக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு யூஎஸோட இருக்கும், அப்புறம் சைனாவோட இருக்கும். ஏன்னா சைனாவும் நம்மள ஒரே மாதிரி டெவலப் ஆகணும் அப்படிங்கிறனால. பட் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ தட்ஸ் மச் நீடட். தென் தெர் வில் பி சம் யூரோப்பியன் நேஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி 3 comparison used to happen in the agriculture. Then how do you compare Indian produce quality with the world? Why the quality is low? So what could be done to address that? And the National Seed Corporation, NSC, and it started in 1963, is to give quality seeds. So what is the problem with the seeds? Then why farmers are using much pesticide? How to control that? So and chairperson that, thank you and all the best, right? So இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது, மேக்ஸிமம் வந்து டிஏஎஃப் படித்தது டிகிரி, அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ண இந்த விஷயம், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். இதை விட அதிகமான கேள்விகள் இந்த இளைஞரிடம், இந்த போட்டியாளரிடம் கேட்கவில்லை. ஸோ இட்ஸ் ஓகே, ஃபைன். இட்ஸ் நார்மலி ஒரு என்ன மாதிரி இன்டர்வியூ அப்படிங்கிற பற்றியும் எழுதலை, பட் இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் வீல் கம் அப் வித் ஒன் மோர் ஸ்கிரிப்ட் ஃபார் தி வீடியோ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.